இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் இருக்கும், அவங்க இப்படி ஒரு லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறமா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து இந்த லெட்டர்ஸை வச்சு துல்லியமாக கணக்கிட முடியுமா சார்? இந்துவில் உள்ளவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் அவங்க பேர் இருக்கும், முஸ்லீமில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் பேரே வரும், கிறிஸ்டின் உள்ளவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் பேர் வரும், உலகம் ஃபுல்லாக அப்படின்னு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லெட்டரில் என் பேர் வருது அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து கே அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் சார்? கேல உள்ளவங்க லைஃப்பில் வந்துட்டு எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ பிளான் பண்ணி தான் செய்வாங்க. எடுத்தன் கவுத்தன் பேச மாட்டாங்க, ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க. லைஃப்பில் கூட ஒரு திட்டம் போட்டு தான் வாழ்வாங்க. இவ்வளோ தான் அந்த அந்த சூழ்நிலை வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. எதுவுமே ப்ரீ பிளான்டு அவங்ககிட்ட இருக்கும். கேல பேர் இருக்கிறவங்க இது வரைக்கும் யாரும் தோக்கவே மாட்டாங்க. ஏல லெட்டரில் இருக்கிறவங்கள கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. அவங்க சாஃப்டே கிடையாது. அவங்க சர்றன்னு பாம்பு சீர்ற மாதிரி சீருவாங்க. இன்னும் ஏன் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் சொல்ல முடியாது. ஆனால் ரைட் பர்சனாக இருப்பாங்க, கரெக்ட் பர்சனாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க. பி லெட்டரில் உள்ளவங்க வந்துட்டு யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுல தான் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. காம்ப்ரமைஸும் அவங்க லைஃப்பில் கிடையவே கிடையாது. பரவாயில்ல விட்டு கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய இல்லை, பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க நீங்கள் விட்டு அப்படிலாம் கூட கேட்டால் கூட அவர்கிட்ட அது நடக்காது. நான் சொன்ன இதுதான். நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய பேர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்குது, நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ வந்து ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் தான் நமக்கு பேர் வந்து அமையுது சார். அப்படி அமையும் பொழுது இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் இருக்கும், அவங்க இப்படி ஒரு லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறமா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து இந்த லெட்டர்ஸை வச்சு துல்லியமாக கணக்கிட முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். நான் அதையே பிரித்து வச்சுருக்கிறேன். ஏலேருந்து Z வரைக்கும். இந்துவில் உள்ளவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் அவங்க பேர் இருக்கும், முஸ்லீமில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் பேரே வரும், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்டின் உள்ளவங்களுக்கு எந்த லெட்டரில் தான் பேர் வரும், உலகம் ஃபுல்லாக அப்படின்னு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் கேளுங்க, என்ன கேளுங்க. ஓகே சார். நிறைய பேர் வந்து அவங்க லெட்டர்ஸ்லாம் நம்ம முன்னாடி பதிவுகளில் கேட்கும்பொழுது கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த லெட்டரில் என் பேர் வருது அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து கே அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் சார்? சூப்பர் கேள்வி. ஏன்னு கேட்டாக்கா இப்படி நீங்கள் இப்படி கேட்கும்போது இப்போ நம்ம அதை பற்றி சொல்லும் போது தான் ஆமாம் கரெக்டாக சொல்கிறாரு, நான் அப்படி தான், நான் இப்படி தான் இருக்கிறேன். அவங்க இருந்தது தான் பார்ப்பாங்க, இனிமேல் பார்க்க போகிறது தெரியாது, அப்படி இருக்க போகிறாங்க, அது நடக்கும். கேல அப்படின்னு பேர் இருக்கிறவங்க ஒரு காலம் யாரும் லைஃப்பில் தோக்க மாட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க. அவங்க மைண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்துட்டு லைஃப்பில் அந்த கேல பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒன்று நான் சினிமாவில் போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைனா அவங்க தார்ந்து முதல்ல நான் படிக்கும் போகும்போது அதான் சொல்கிறேன், லைஃப்பில் ஏதோ ஒரு ஆம்பிஷன் வச்சுப்பாங்க. நான் டாக்டராக வரப்போகிறேன், நான் இன்ஜினியராக வரப்போகிறேன், நான் அட்வொகேட்டாக வரப்போகிறேன், நான் ஜட்ஜியாக இருப்போகிறேன், நான் வந்து சினிமாவில் வந்துப்போகிறேன், இப்படி ஏதோ ஒரு. ஏன்னா எப்போயுமே லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆம்பிஷன் உள்ளவங்க தான் வந்துட்டு இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க, லைஃப் எப்படினாலும் போட்டோம், நான் பின்னாடியே போகிறவன் அப்படி சொல்லி அப்படி யார் நினச்சி யார் ஜெயிச்சது வரலாறு கிடையாது. அது ஒரு நீரோட்டம் மாதிரி தான் லைஃப் இருக்கும். நீரோட்டம் எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியாது, எங்கே சேருது அதுவும் தெரியாது, அந்த மாதிரி லைஃபாக போயிடும். ஆனால் கேல உள்ளவங்க லைஃப்பில் வந்துட்டு எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ பிளான் பண்ணி தான் செய்வாங்க. எடுத்தன் கவுத்தன் பேச மாட்டாங்க, ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க. மைண்டை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடுவாங்க. லைஃப்பில் கூட ஒரு திட்டம் போட்டு தான் வாழ்வாங்க. இவ்வளோ தான் அந்த அந்த சூழ்நிலை வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. எதுவுமே ப்ரீ பிளான்டு அவங்ககிட்ட இருக்கும். கேல பேர் இருக்கிறவங்க இது வரைக்கும் யாரும் தோக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அபூர்வ சக்தி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சக்தி மூலயமா அவங்கள வந்துட்டு அவங்கள அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கேஸ் பேர் உள்ளவங்க சக்ஸஸுக்கு உண்டான முதல் எழுத்து கே. கண்டிப்பாக அவ்வளோ பேர் ஜெயிச்சிருப்பீங்க
நான் சொல்கிறேன், ஜெயிச்சிருக்கீங்கன்னு யாரெல்லாம் நீங்களே சொல்லிக்கங்க. நான் என் பேர் கே தான், நான் ஜெயிச்சிட்டேன். என் பேர் கேல தான் இருக்குது, நானும் ஜெயிச்சிட்டேன். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி தோற்றுக்கவே மாட்டாங்க, தோக்கவும் மாட்டாங்க. அப் டு லைஃப்பில் வேறு கட்டத்தில் தான் நோக்கி போவாங்க. ஒருவேளை இல்லைங்க திடீர்னு கோவம் வருதாங்க, மனுஷனா கோவம் வரதாங்க செய்யும். வராமே இருக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோவம் வரலையில் தாங்க தப்பு, கோவம் வந்து தான் ஆகணும். வர வேண்டிய நேரத்தில் வரும், அது விட்டுருங்க. அதனால் பிளான் பண்ணி வாழ்கிறவங்க, திட்டம் போட்டு வாழ்கிறவங்க பேரில் முதல் எழுத்துக்கே உள்ளவங்களுக்கு உண்டு. ஓகே சார், எந்த ஒரு விஷயத்த பண்ணணுன்னாலும் பிளான் பண்ணி பண்ணுறவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தது அந்த ஏ லெட்டரில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேரக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ஆமாம், ஏ லெட்டரில் இருக்கிறவங்கள கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. அவங்க சாஃப்டே கிடையாது. அவங்க சர்ன்னு பாம்பு சீர்ற மாதிரி சீருவாங்க. இன்னும் ஏன் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் சொல்ல முடியாது. ஆனால் ரைட் பர்சனாக இருப்பாங்க, கரெக்ட் பர்சனாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே வந்துட்டு எந்த வித ஒரு தவறான சிந்தனைகளோ எண்ணங்களோ செய்யவே மாட்டாங்க. ஒரு காலம் அவங்ககிட்ட அது நடக்காது. அவுட் ஆஃப் இதில் எதுக்குமே போக மாட்டாங்க. அவுட் ஆஃப் ஒர்க்கு எதுவானாலும் சரி, அவுட் ஆஃப் பணம் வந்தால் கூட சாரின்ட்டுருவாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி சில பேருக்கு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படியே கடுன்னு இருக்கிறோம்ல, இவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது அப்படி முகத்தில் சொல்லி கொடுத்துரும். இவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவைப்பட்டுச்சுன்னா அதை காமிப்பாங்க, தேவைப்பட்டுச்சுன்னா செய்வாங்க. தேவைப்படும்போது செய்யத்தானே வேணும், செய்யாமல் இருந்தால் எப்படி? அது கூடாது இல்லையா? அதனால் அது அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது இதுக்கு தெரியும், இந்த நேரத்தில் தேவையான தெரியல, தேவைப்படும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க ஏ. அதனால் அதே நேரத்தில் ஏ அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறவங்களும் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக. ஆனால் ஒன்று மட்டும், 7 பேர் இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் 7 பேர் கொண்டவங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆனதுக்கப்புறம் அது பிக்கப்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பிக்கப் வந்து நான் ஸ்டாப் லைஃப்பில். எந்த இடத்துல அவங்களுக்கு பிரேக்கே ஆகாது. அப் டு லைஃப் வரைக்கும் அவங்க சக்ஸஸை ஒருத்தருமே ஸ்டாப் பண்ண முடியாது, ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 7 உள்ளவங்களும் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் இருக்கும், அது தொடரும், அவங்களும் தோக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார். ஸோ அடுத்ததான் வந்து 6 லெட்டரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் அப்படின்றது வந்து எப்படி அமைஞ்சிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அது வந்து தீர்மானித்து கூட்டிகிட்டு போகும் சார்? 6 பேர் இருக்கிறவங்க கட்டாயமாக எங்கே இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, புகழ் பெற்று காணப்படுவாங்க. பணம், புகழ், அந்தஸ்து, ஒரு பதவியில் கட்டாயம் இருப்பாங்க. இல்லைங்க, நான் அரசாங்கத்தில் இருக்கிறேன், அப்பயும் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. இல்லை, நான் பொது வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் உயர்ந்து காணப்படுவீங்க. 6 உள்ளவங்க அட் எனி காஸ்ட்டு அவங்க பதவியில் இருந்தே ஆவாங்க. ஏதோ ஒரு பதவி, அரசாங்க பதவியாக இருக்கலாம், இல்லை பொது வாழ்க்கை பதவியெல்லாம் இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் இவங்களே ஒரு பதவியை உருவாக்கிப்பாங்க, அதில் இருப்பாங்க. அதனால் பணம், புகழ், அந்தஸ்து, இது 3 பேரில் 6 எண்ணம் கொண்டவங்களுக்கு இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது இல்லாமல் இவங்க அந்த பணம், புகழ், பதவி, அது 3 பேரில் 6 உள்ளவங்களுக்கு ஒட்டிக்குவது 100க்கு 100%. இது உலகத்தில் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இப்போ நான் பேச எல்லா உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த 6 செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் கரெக்டாக சொல்லிக்க, நான் இது வரைக்கும் இவ்வளோ பதவியை அனுபவிச்சுட்டேன், இப்போவும் பதவியில் தான் இருக்கிறேன், இப்போவும் கரெக்டாக போகுது அப்படின்னு அவங்களே அவங்க சொல்லிப்பாங்க. ஸோ 6க்கு மெயினாக வந்துட்டு பணம், புகழ், பதவி, அது 3 இல்லாமல் அவங்க வாழ்க்கையே கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து எம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற உங்களுடைய லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? எம் லெட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ராஜதந்திரியாக இருப்பாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ பொதுவாக ராஜதந்திரியாக இருக்கிறவங்க அவங்களுடைய இது வந்து வெளியே தெரியாது இல்லையா, எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எதை செய்ய போகிறாங்கன்ட்டு அது கூட இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க போகிற நோக்கத்தை கரெக்டாக அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எம் லெட்டரில் வந்து அவங்களும் வந்துட்டு எங்கள் இடத்துலையும் தோக்கிறதுக்கு சூழ்நிலை வந்தால் கூட அதை தோக்காமல் ஜெயிச்சிருவாங்க. தோக்கடிக்கிறதுக்கு பல பேர் அவங்கள முயற்சி பண்ணால் கூட அவங்கள தோக்கடிக்க முடியாது, அவங்கள தான் இவங்க தோக்கடிப்பாங்க. லைஃப்பில் எந்த இடத்துலையும் அவங்கள வந்துட்டு சர்க்கிளே பார்க்க மாட்டாங்க. சர்க்கிளே அவங்க லைஃப்பில் வரவே வராது, சர்க்கிளையும் பார்க்க மாட்டாங்க. வரா மாதிரி சூழ்நிலை வேணால் வரும், எல்லாத்துக்கும் சூழ்நிலை தானே வரும், ஆனால் அவங்க சறுக்க மாட்டாங்க, அங்கேயும் ஸ்டடியாக நின்றுவாங்க. ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களும் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. பிஸ்னஸில், அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் விட ப்ரைவேட்டில் பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க, அந்தஸ்தில் பெரிய உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, புகழ்பெற்ற நபராக காணப்படுவாங்க. எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுலையே ஒரு தனி திறமையை வச்சுருப்பாங்க.
குறிப்பாக ராஜதந்திரியாக இருப்பாங்க, அது முக்கியம். ஓகே சார். ஸோ இந்த என் லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுடைய அந்த பேர் கொண்டவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார்? என் லெட்டரில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே அவங்களுக்கு வந்து நாட்டுப்பற்று இருக்கும். நாட்டுப்பற்று இருக்கும். நாட்டுக்கு மேலே ஒரு தனி ஒரு ஒரு இனம் புரியாத அது ஒரு காதல் இருக்கும். காதல் மீன்ஸ் வந்து காதல் என்னது, அந்த இனம் புரியாத பற்று தான் காதல் சொல்கிறது. பற்றற்று எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காதல் தான். இறைவன் மேலே பற்று வச்சுருக்கிறேன்னா காதல், இறைவன் மேலே காதல். அதுமாதிரி ஒரு நாட்டுப்பற்று அவங்களுக்கு அதிகம் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தீவிரமாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அப்படின்னாக்கா நாட்டுப்பற்றுனாலும் அதுலேயும் வந்து இப்போ நான் சும்மா லேசாக தாங்க எனக்கு இருக்குது அப்படிலாம் கிடையாது. அதுலேயும் தீவிரமாக இருப்பாங்க. ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னாக்கா அதுலேயும் தீவிரமாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் எடுத்துட்டாக்கா அதுலேயும் தீவிரமாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வுங்கிறது பிடிக்காது, ரெஸ்ட் எடுக்கிறது பிடிக்காது. எப்போவுமே சுறுசுறுப்பு ஆக்டிவாகவே இருப்பாங்க. அந்த தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தெல்லாம் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஓய்வுங்கிறதெல்லாம் கிடையாது. கற்பனை வளம் கொண்டவங்க. நிறைய இப்போது எதுலையாவது ஒரு இடத்துல போயிட்டு அவங்களே அவங்கள வந்து செல்ஃபாக செதுக்கிப்பாங்க. சிற்பி மாதிரி அவங்கள தன்னைத்தானே செதுக்கிப்பாங்க. செதுக்கிட்டு தன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பல முயற்சி எடுப்பாங்க. மனுஷன்னா தோல்வி வெற்றியில் மாறி மாறி வரும். அவங்க ரெண்டுத்தையுமே சந்திப்பாங்க. தோல்வியும் பார்ப்பாங்க, வெற்றியும் பார்ப்பாங்க. ஆனால் தோல்வியில் போய் முடிய மாட்டாங்க. மிக உயர்ந்த வெற்றியில் போய் உட்காருவாங்க. அது ஏன்னு கேட்டாங்க, செதுக்க தெரிஞ்சவங்களுக்கு தோக்க மாட்டாங்க. எப்போவுமே லைஃப்பை தன்னைத்தானே செதுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு காலம் தோக்க முடியாது. அவங்கள யாரும் தோக்கடிக்க முடியாது. ஸோ வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியது முதல் எழுத்து எண்ணு கொண்டவர்கள். ஓகே சார். எஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேர் வச்சவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ஒரு ஸ்டெடி மைண்டே இருக்காது அவங்களுக்கு, ஸ்டேபிளே இருக்காது. சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. லைஃப்பில் ரவுண்டிலே இருப்பாங்க. ஓய்வுங்கிறது அது இருந்தால் கூட இவங்க இருந்துக்க மாட்டாங்க. ஆனால் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது பார்த்திங்கனாக்கா அது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் அது பெனிஃபிட்டாக ஆக்கிப்பாங்க. ஆனால் அவங்க போட்ட உழைப்புக்கு உண்டான பெனிஃபிட் கிடையாது. சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வளையுவாங்க. எங்கே வளையணுமோ அங்கெல்லாம் பெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள ஒரு காரியத்தை முடிக்கிறதுல கெட்டியாக இருப்பாங்க. காரியத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் இப்படி தொடுறது அப்படி தொடுவாங்க, சுற்றி தொடுவாங்க. நேராக தொடணும், சுற்றி போய் தொடுவாங்க. ஆனால் காரியத்தை முடிச்சிருவாங்க. புஸ்குன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோவப்பட்டுருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். போன வாரப்பட்ட கோவத்தை இந்த வாரம் வரைக்கும் வச்சுருப்பாரு. ஓ அது ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. இவரெலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் லெட்டர்லனாக்கா ஒரு செகண்டில் கோவப்படுவார், அடுத்த செகண்டில் நார்மல் ஆகிடுவார். அது மாதிரி அந்த இது கொண்டவங்க. ஆனால் இவங்களே வந்து இவங்கள வந்து தன்னையே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் கொண்டு போய் முடிச்சுக்கிடுவாங்க. ஸோ பிஸியாகவே இருந்துக்கிடுவாங்க. தன்னை பிஸியாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் செஞ்சு பிஸியாக இருப்பாங்க. ஓகே சார். இந்த பி லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேர் வச்சவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் சார்? பி லெட்டரில் உள்ளவங்க வந்துட்டு யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுல தான் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. காம்ப்ரமைஸு அவங்க லைஃப்பில் கிடையாது. பரவாயில்ல விட்டு கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய இல்லை, பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் விட்டு அப்படிலாம் கூட கேட்டால் கூட அவர்கிட்ட அது நடக்காது. நான் சொன்ன இதுதான், எக்காரத்தை கொண்டு யாருக்கும், ஈவன் தான் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் சரி, யாருக்குமே விட்டே கொடுக்காம ஒரு அடம்ப்டாக இருப்பாங்க. எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதனால் அவங்களது ஜெயிச்சிருக்கிறதை காட்டிலும் தோற்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா விட்டு கொடுத்தா பொதுவாக ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு விட்டு கொடுத்தவ கெட்டு போகிறது இல்லைன்ட்டு விட்டு கொடுக்கணும். அது இவங்ககிட்ட நடக்காது. ஆனால் அடம்ப்டாக நின்னால் ஜெயிச்சிருவாங்க. அடம்ப்டாக தான் இருப்பாங்க, ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணாக்கா நிறைய ஜெயிக்கலாம். அடம்ப்டாக இருந்து ஒன்று ஜெயிப்பாங்க, விட்டு கொடுத்தா நிறைய ஜெயிக்கலாம். நான் நிறைய ஜெயிக்கிறதோட ஒன்று ஜெயித்தாலும் போதும், ஒன்று தான் ஜெயிப்பாங்க. இவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு பியில் பேர் வச்சுருக்கிறவங்க, அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, அவர் வேணால் உங்களை சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஃப்ரெண்டாக ஆக முடியாது, யாரும் கனெக்ட் ஆக முடியாது. எனக்கு ஏன்னாக்கா அவர் பேசினார்னாக்கா அவர் தான் பேசுவார், யாரையும் பேச அலோவ் பண்ண மாட்டார். அவர் பேசுறதை அக்செப்ட் பண்ணணும், யார் அக்செப்ட் பண்ணுவோம், பசங்களாம் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் அடாப்டாக இருப்பாங்க. ஆனால் ஆனஸ்டாக இருப்பாங்க, அது ஒன்றும் டவுட்டு கிடையாது.
எந்த சுச்சுவேஷனில் எதுக்கும் பெண்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஓவர் ஆனஸ்ட்டு உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி அது பிரச்சனை. ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க கேரக்டர் இப்படி தான். ஓகே சார். அடுத்ததான் வந்து ஏபி அந்த லெட்டரில் வரக்கூடியவங்க பேர் வச்சவங்களுக்குலாம் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார்? ஆமாம், பி லெட்டர் உள்ளவங்க மேக்ஸிமம் 50% மேலே உள்ளவங்களுக்குலாம் லவ் மேரேஜ் தான் இருக்கும். ஆமாம், லவ் மேரேஜ் தான் இருக்கும். கண்டிப்பாக புகழ்பெற்ற நகராக தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ரொம்பவும் புகழ் பெற்றுருவாங்க. புகழ் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு புகழ் வராது. 35 கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை தேடியே, உங்களை சுற்றியே தான் புகழ் இருக்கும். புகழ் அடைஞ்ச நபராகவே இருப்பீங்க. பி லெட்டர் உள்ளவங்க லைஃப்பில் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த புகழ் தக்க வச்சுக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் புகழோடு இருப்பீங்க. புகழ் சேர்கிற இடத்துல பணம் தானே இருக்கும். நிறைய உறவினர்கள், உறவினரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இருப்பாங்க பி லெட்டர் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பி லெட்டர் உள்ளவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுனாலும் மேலே வந்தவங்க தான். ஆனால் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கூடிய கெப்பாசிட்டி பி லெட்டர் உள்ளவங்களுக்கு, பேர் உள்ளவங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக சார். ஸோ இன்னும் வந்து மித்த லெட்டர்ஸ்க்கெலாம் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ப்ரோ. நன்றி சார். வணக்கம்மா.